அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரோஷினி கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபினா சோயா சாங் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 3, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சைப்பழம், வெறும் மிளகாய்த்தூள், ஆயில், சோயா சாங்ஸ், தயிர், பாஸ்மதி ரைஸு 2 டம்ளர் ஊற வச்சுருக்குங்க. சோயா சாங்ஸ் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு பசுத்தண்ணியில் எடுத்து போட்டு பிரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு அது அரை டம்ளர் ஆயிலுங்க, 2 டம்ளருக்கு அரை டம்ளர் ஆயிலுங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ஒரு 6 நம்பர் லவங்கம், 5 நம்பர் பட்டை, 2 நம்பர் ஏலக்காய், 1 நம்பர் அன்னாச்சி மொட்டு, 2 பிரிஞ்சி இலைங்க போட்டுக்குங்க. போட்டு நல்லா செவந்ததும் வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். கொத்தமல்லி, புதினா போட்டுக்குங்க. அது வதங்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை வந்த உடனே தக்காளியை போட்டு வதக்கிங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்காக 2 கல் உப்பு போட்டுக்குங்க. இதில் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். சின்ன டேபிள் ஸ்பூனுங்கிறது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா வதங்கணும்னா சோயா சாங் போட்டுங்க. அதில் எடுத்து நான் நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த சோயா சாங்ஸ் உப்பு காரம் ஏறாமல் நல்லா கலக்குங்க. தயிர் கொஞ்சம் விட்டுக்குங்க. இதில் தயிர் விட்டு நல்லா கலக்குங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்குங்க. உப்பு போட்டுன்னு எலுமிச்சைப்பழம் அரை மூடி இதில் விட்டுக்குங்க.
விட்டு நல்லா கலக்குங்க. பாசுமதி அரிசி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நான் 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கணும் அதுக்கு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு கலக்கிட்டு நல்லா பொங்கணுங்க. பொங்கின பின்னாடி தான் அரிசியை போடணும். குக்கரை மூடி விடுங்க. இப்போ தண்ணி பொங்கிடுச்சு. நான் அரிசி போட்டேன். மேலே கொத்தமல்லி புதினா தூவி இருக்கேன். லேசாக கலக்கி விடுங்க, அரிசி உடஞ்சிடும். குக்கர் மூடி ஒரு 20 நிமிஷம் தம்மில் விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸ்டீம் வந்த பின்னாடி ஒரு கப்போ ஒரு டம்ளரோ கவுத்தி விடுங்க. 20 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும். இது தம் பிரியாணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சூப்பரான சோயா சாங் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாப்பிட்றது சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க.